யோ, இந்த மலைப்பகுதியில் புலி பாத்தியா? புலியா? பார்க்கல சாமி. பார்க்கலையா? இல்லைங்க. பார்த்தா குட்டி புலியா? அந்த பக்கம் புதர் இருக்கும், போய் பாருங்க. எந்த பக்கம்? கீழ் பக்கம். இங்க இல்ல. யோ வாயா, ஏதாவது பார்த்தா தகவல் சொல்லு. அந்த மலையில பார்க்கலாம் ஐயா. கால் வலிக்குதியா, முடியலையா? ஆச்சியா, வாயா. யோ, இந்த கிராமத்து பக்கம் புலிக்குட்டி பாத்தியா? இல்லைங்க சார். யோ சொல்லுங்கய்யா. நீங்க 2 பேரு தான் இந்த ஏரியாவில் வேண்டாத தொழில் செய்யறதா கேள்விப்பட்டேன். ஃபுல்லாக எதுவும் இல்லை சார். சார் தெரியாது சார், எங்களுக்கெல்லாம் அதுமாதிரி தொழில் எதுவும் தெரியாது. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அடி காது வீங்கி போயிரும். சார் தெரியாது சார், எங்களையும் அடிக்க வரீங்க. 2 பேரையும் திரும்ப வந்து கேட்பேன். தெரியாது. ஏதாவது விசாரிச்சு வச்சிருக்கணும். சரிங்க சார். இல்ல தொலைச்சு சொல்லிடுறேன் போய் தொலைச்சு. உயிரை காப்பாத்தீங்கடா. புலிக்குட்டி இவனுங்களே வித்துருப்பானுங்கப்பா, சும்மா கண் துடைப்புக்கு எல்லாம். அண்ணா எத்தனை கிலோ? இது வரைக்கும் 50 கிலோ போயிருக்குமா? லக்ஷ்மி, உன்னை ஓனர் கூப்பிடுறாரு. ஓகே. வாமா லக்ஷ்மி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். உன்னை மெஷின் இன்சார்ஜா ப்ரமோட் பண்ண போறேன். உனக்கு 10,000 rupees salary எக்ஸ்ட்ரா. அந்த மிஷினை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே. ஒன்றும் பயப்படாதம்மா, 40 நாள் தான் ட்ரைனிங். நாளைக்கே நீ கோயம்புத்தூர் கிளம்பணும். ட்ரைனிங் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஜஸ்ட் 40 days நீ வந்துடலாம். சார் எனக்கு ஹஸ்பண்ட் குழந்தைலாம் இருக்காங்க, அவரும் வேலைக்கு போறவர் சார். என்ன பொல்லாத வேலை பார்க்குறான்? கேரட் ஃபேக்டரியில் அழுகினது அழுகாததை பிரித்து வைக்கணும், அதானே? அவன் வாங்குற சம்பளத்தை நானே சேர்த்து தரேன். அவனையும் கூட்டிகிட்டு கிளம்புற வழியை பாரு. யோ என்னையா, நான் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருக்க. என்னையா, வாய் திறந்து பேசு. ஓனர் கிட்ட போய் எப்படி திடீர்னு லீவு கேட்கறது? ஐயா அங்க கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு, ஃபைல்ல கையெழுத்து போடுற வேலை நின்றோம். அவங்க வேலை அவங்கவுங்களுக்கு பெருசு, எல்லாம் சமன அம்மா சொல்லியிருக்காங்க. யோ கொஞ்சமாவது யோசி. நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கு, நம்ம கிட்ட என்ன சொத்து பத்தா இருக்கு, அதுக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாம்? இதுல தீ பிடிச்ச வீட்டை ரெடி பண்ண செலவு வேற. கொஞ்சம் புரிஞ்சுக்கோயா. எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து 10,000 ரூபாய் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க. போகாம எப்படி இருக்க முடியும்? நீ வராட்டி போ, நான் போறேன். இதை பாரியா, கல்யாணமாகி 7 வருஷத்துல ஒரு நாள் கூட நம்ம பிரிஞ்சிருந்ததில்ல. ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணு. என்னை கண் கலங்காம பார்த்து பண்ணா உனக்கு கட்டி கொடுத்தாங்க. என்னை கண் கலங்காம பார்த்துப்பியா? இத்தனை வருஷமா அதைத்தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் வர துணிமணி எடுத்து வை. சுப்பிரமணி என்னப்பா பண்றது? அப்பா கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்பா போயிட்டு வர, அம்மா கிட்ட சொல்லிடாத. அண்ணா என்ன தம்பிண்ணா? சுமால் தம்பி, கொஞ்சம் போறியா? ஐயோ, இதை சாப்பிட்டா செத்து போயிருன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம இளையதேவ எம்ஜிஆர் செத்து போயிட்டார்ல, அதனால நான் குடிக்கிறேன். அவரு குடிக்காதன்னு சொல்லி குடிச்ச மாதிரியே நல்லா நடிச்சு காமிச்சிருக்காரு. என்ன வேணும் உனக்கு? அது என்னது இது? காட்டு பூனை குட்டி. சரி, காட்டு பூனை குட்டி. நான் ஊருக்கு போறேன். சரி போ. 10 நாள்ல திரும்பி வந்துருவேன். சரி வா. அது வரைக்கும் இதுக்கு பால் வாங்கி ஊத்துறீங்களா? ஏப்பா, அது சரக்கு குடிச்சிச்சுன்னா மொண்டு ஊத்திடுவேன். பாலுக்கு நான் எங்கப்பா போவேன்? அழாதீங்க, கண்ணு தொடுங்க. இதுல 500 ரூபா இருக்கு, இந்தாங்க. இதுக்கு பால் வாங்கி ஊத்துங்க, உயிரினங்களை காப்பாத்தன்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அதுவும் சரிதான். ஏப்பா, இவ்வளவு பெரிய இடத்துல அது எங்கேயாவது ஓடி போச்சுன்னா நான் எப்படி தேடுவேன்? என் நட வேற நாட்டியம் ஆடும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இதை கட்டிட்டு ஆட சொல்லுவானோ? மணி, இத நான் பூனை கழுத்துல கட்டி விட்டுறேன். எங்கேயாச்சும் ஓடிச்சுன்னா இதுல சவுண்ட் வரும்ல, அப்ப நீங்க ஈஸியா புடிச்சிருவீங்க. கட்டு கட்டு கட்டு, மணியை நல்லா கட்டு. சுப்பிரமணி, எங்கேயும் ஓட சரியா? உலகத்திலே
பூனைக்கு மணி கட்டின முதலாளி நீதாப்பா. காட்டிட்டேன். கண்ணா கட்டிட்டியா? கண்டா கண்டா. எந்தாங்க. நான் பத்திரமா பாத்துக்கிறேன். போயிட்டு வரட்டுமா? நீ பத்திரமா போயிட்டு வா. நான் எப்படி வளர்க்குறேன் மட்டும் பாரு. போயிட்டு வரட்டுமா? பார்த்து சுப்பிரமணி, நீ பத்திரமா இருக்கணும். நீ குடிக்க கூடாது. அவர்தான் கிட்ட வரு. பாய். அதிகமா குடிக்காதீங்க. குடிக்கவே மாட்டேன், குடிக்க மாட்டேன். இப்ப கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். எனக்கான சுதந்திர காத்து கவிதைகள் பேசுது உசுருக்குள்ள. ஊரே எனக்கு உறவா இப்ப மாறி போச்சு, கவலை இல்ல. ஆடி பாடி ஓட இனி தடையே இல்லையடா. வாழ்க்கை ரொம்ப அழகா இப்ப தெரியுது எனக்கும் தான். அன்பு மட்டும் புரியுத உனக்கும் தான். எதுவும் எப்பவும் மாறும், அதை ஏத்திக்க எப்பவும் மறக்காத. நடந்து முடிஞ்ச எதுக்கும் நீ காரணம் தேட நினைக்காத. சுப்பிரமணி சாப்பிட்டுச்சா? கண்ணா பண்ணா திங்குதியா? நான் வந்துருவேன். சரியா? சுப்பிரமணிய பத்திரமா பாத்துக்குங்க. புலிக்குட்டியால பிரச்சனை, மேலதிகாரி டென்ஷன் ஆக்குறான், யூடியூப்புக்காரன் வேற. இந்த மாதிரி நேரத்தில் என் சூழ்நிலை தெரியாம நீயும் டென்ஷன் ஆக்குன, இப்ப அடிச்ச மாதிரி நான் அடிக்க மாட்டேன். தினம் குதிக்கும் மழை துளி குதித்து ஓடுதே உற்சாகம். எந்த மொழியில சொன்னாலும் எனக்குள் மட்டும் இருந்தாலே பறந்து போவே எங்கேயோ. சொர்க்கம் என்பது தூரம் இல்ல, இங்க பாக்குறனே. இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கு தானே, வாழ்க்கைய கொண்டாடு. இந்த நிமிடம் போதும், நிமிடம் போதும், இதற்கு ஈடேது. யோ, உங்க மேல் கிராமத்துல ஏதாவது புலிக்குட்டி பாத்தியாயா? அப்படி எதுவும் பாக்கலீங்க. குட்டி புலியா? தெரியாதுங்க. சரி வாயா.